பல்லடம் அடுத்த கரையாம்புதூரில் கடந்த வியாழக்கிழமை வினோத் கண்ணன் என்பவரை 5 பேர் கொண்ட கும்பல் ஓட விரட்டி வெட்டி தலையை முழுவதுமாக சிதைத்து கொலை செய்தது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஆலங்காடு பகுதியைச் சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவரான அக்னிராஜ் கடந்த 2021ஆம் ஆண்டு மைனர் மணி என்பவர் கொலை வழக்கில் 9வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார். ஜாமீனில் வெளியே வந்த அக்னிராஜை 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மைனர் மணி ஆதரவாளர்கள் வெட்டி கொலை செய்தனர். இந்த கொலைக்கு பழிவாங்க முடிவெடுத்த அக்னிராஜின் நண்பர்கள் அக்னி பிரதர்ஸ் என்று ஒரு வாட்ஸ்அப் குழுவை துவக்கி பரமசிவம், ஆகாஷ், அழகு பாண்டி ஆகியோரை அடுத்தடுத்து தலையை சிதைத்து வெட்டி கொலை செய்தனர். அதன் தொடர்ச்சியாகத்தான் வினோத் கண்ணனும் கொலை செய்யப்பட்டார். அக்னிராஜ் கொலைக்கு வினோத் கண்ணனும் ஒரு காரணம் என்ற அடிப்படையில் அவரை கொலை செய்துவிட்டு 4 முடிந்துவிட்டது என சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டுள்ள அக்னி பிரதர்ஸ் குழுவினர் பூச்சி இருளப்பன், விக்கி, சக்திவேல், தர்மராஜ் என மேலும் 4 பேர் அக்னிராஜ் கொலை வழக்கில் தலைமறைவாக இருப்பதால் வினோத் கண்ணன் கொலை செய்யப்பட்ட புகைப்படத்தை பதிவிட்டு மீண்டும் தொடரும் என்றும் பதிவிட்டுள்ளனர். அக்னி பிரதர்ஸ் என்ற வாட்ஸ்அப் குழு மட்டும் இன்றி இன்ஸ்டாகிராமில் அஜய் தேவன் பிளட்ஸ், அக்னி ஸ்பார்டன்ஸ், அக்னி பிரதர்ஸ் போன்ற குழுக்களையும் உருவாக்கியுள்ளது இந்த கொலைகார கும்பல். கதைக்கு முடிவு சொல்லலாம் பகைக்கு எனவும் அக்னியின் வேட்டை அட்டகாசமாக நடக்க உள்ளது எனவும் சிந்திய ரத்தம் வீண் போகாது எனவும் பதில் தரமாக இருந்ததா எனவும் விதவிதமாக ஸ்லோகன்களை உருவாக்கி இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாகவே வெளியிட்டுள்ளனர். வினோத் கண்ணன் கொலை தொடர்பாக 3 தனிப்படைகள் அமைத்து விசாரணையில் இறங்கிய போலீசார் ராயர்பாளையத்தில் வைத்து நிதிஷ்குமார், காளீஸ்வரன், பிரபுதேவா, சாமிநாதன் என 4 பேரை கைது செய்துள்ளனர். இவர்களில் பிரபுதேவாவும் சாமிநாதனும் கொலை செய்யப்பட்ட வினோத் கண்ணனின் நண்பர்கள் என்பதும் ஆந்திராவில் இருந்து தங்களை பார்ப்பதற்காக வினோத் கண்ணன் வருவதை கொலையாளிகளுக்கு சொன்னதும் தெரிய வந்துள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக பல்லடம் செய்தியாளர் சதீஷ்குமார்.